Hello students, welcome back to our channel Manu Nasriyar. So 9th standard science half-yearly examination December 2024 தமிழ் மீடியத்துக்கான கவர்மெண்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ சயின்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருப்பீங்க 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய ஆஃப் இயர்லிக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் கூடிய கொஸ்டின் நல்லா படிச்சிருப்போங்க. இதில் இருந்து கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 அறிவியல் 9ஆம் வகுப்பு 75 மார்க் டெஸ்ட்டு 12 1 மார்க்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர் கூடிய 1 மார்க்கு 2 மார்க்கு 4 மார்க்கு 7 மார்க்கு இன்க்ளூடிங் கம்பல்சரி நல்லா பார்த்துக்கோங்க. 7x14 வேகம் மற்றும் திசைவேகம் ஒப்பிடுக. திரவம் ஏற்படுத்தும் அழுத்தம் எந்தெந்த காரணிகளை பொறுத்தது. மின் மோட்டாரின் முக்கிய பணிகளை பட்டியலிடுக. பாரிஸ் சார்ந்த பயன்களை கூறு. பொறுத்துக. கூட்டுத்திசு என்றால் என்ன, பல்வேறு வகையான கூட்டுத்திசுவின் பெயர்களை எழுதுக. மனித சிறுநீரகத்தின் ஏதேனும் 2 முக்கிய பணிகளை குறிப்பிடுக. விரிவாக்கம் தருக. FCI FBO. அதே மாதிரி கீழே பின்வரும் சேர்மத்தில் உள்ள குறிப்பிட்ட தனிமத்தின் ஆக்சிஜனேற்ற எண்ணை கணக்கிடுக. ஏதேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் இடையிலி 4 மார்க்கு. இதில் வந்து ஏதேனும் 7 வினாக்களுக்கு இடையிலி 32வது வினா கட்டாய வினா. 7 × 4 28. நிறை மற்றும் இடையினை வேறுபடுத்துக. அதே மாதிரி மின்மாற்றியோடைய 2 வகைகளை விளக்கவும். தனிமங்களுக்கும் சேர்மங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு ரொம்ப முக்கியம். பொறுத்துக. காரங்களின் பயன்கள் 4 எழுதுக. மீன்களுடைய சிறப்பு பண்புகள் ஏதேனும் 4 பட்டியலிட. நீராவி போக்கின் வகைகளை எழுதுக. பாக்டீரியா வடிவத்தின் அடிப்படையில் அதனுடைய வகையினை எவ்வாறு ஒரு தொகுப்பினை எழுதுக. கம்பல்சரி பார்த்துக்கோங்க. 7 மார்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு பல்வேறு வகையான இயக்கங்களை விளக்குக. உருப்பெருக்கம் என்றால் என சமன்பாட்டை எழுதுக. திரவமானியின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதத்தை படத்துடன் வரி. மின்னோட்டம் வரையிற அதன் அழகினை தருக. டிண்டால் விளைவு மற்றும் ப்ரௌனின் இயக்கம் ஆகியவற்றை தகுந்த வரைபடத்துடன் விளக்குக. மென்ட்லீஃப் அட்டவணையின் 2 குறைகளை எழுதுக. அடுத்த அயனி சேர்மங்களுக்கும் சகப்பிணைப்பு சேர்மங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை அட்டவணைப்படுத்துக. ராஜ திரவகம் வரையிற. மைட்டாசிஸ் மியாசிஸ்க்கு இடையே உள்ள வேறுபாடினை பட்டியலிட. நீராவி போக்கு வரையிற. நமது உடல் வளர்ச்சிக்கு விட்டமின்கள் எவ்வாறு பயன்படுகின்றன. கொழுப்பில் கரை விட்டமின்கள் மூலங்கள் அதன் குறைபாட்டு நோய்கள் அறிகுறிகளை பட்டியலிட. உறிஞ்சுதல் தன்மயமாத்தல் வேறுபடுத்துக. ஸோ இதான் 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் சயின்ஸ் தமிழ் கொஷின் பேப்பர். வீடியோ படுத்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ நாசி யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவ நாசிரியர். இதோட நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 9ஆம் வகுப்பு அறிவியல் 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் தமிழ் மீடியம் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 years 75 மார்க் டெஸ்ட்டு. சரியான விடையினை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு 12 இருக்குது. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மார்க்கு 4 மார்க்கு கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையிலி வினாயின் 22 கட்டாய வினான்னு சொல்லியிருக்காங்க. SI அலகு வரையறு. திசைவேகம் வரையறு. மின்புலம் வரையறு. அதே மாதிரி K மற்றும் Cl ஆகியவற்றின் எலக்ட்ரான் பகிர்வை எழுதுக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீராவி போக்கு வரையறு. கலப்படம் என்றால் என்ன. கணினி வரையறு. கணினியின் கூறுகள் யாவை. 4 மார்க் பொறுத்த வரைக்கும் ஏதாவது 7 எழுதணும். 32வது வினா வந்து கட்டாய வினான்னு சொல்லியிருக்காங்க. நவீன தனிம அட்டவணையின் ஏதேனும் 5 பண்புகளை குறிப்பிடுக. மீன்களின் சிறப்பு பண்புகள் ஏதேனும் 5 பட்டியலிடு. அதே மாதிரி பாதரசத்தோட அடர்த்தி இது நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து போட்டோசிந்தசிஸ் ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. புக் பேக் தான். நெப்ரானின் அமைப்பை விளக்குக. குவாஷியகர் மராஸ்மஸ் மேக்ரோ மைக்ரோ தனிமங்கள் தரவு தகவல் வேறுபடுத்துக. கம்ப்யூட்டர் லெசனு. அதே மாதிரி கம்ப்யூட்டர் லெசன் வந்து மேட்ச் இட் கேட்டிருக்காங்க 4 மார்க்கில். 7 மார்க் பொறுத்தவரைக்கும் 3 × 7 21. ₹1 நாணயத்தின் தடிமனை எவ்வாறு கணக்கிடுவாய். 1 ரூபி காயின் நல்லா படிச்சுக்கோங்க. டிண்டால் விளைவு மற்றும் ப்ரௌனின் இயக்கம் ஆகியவற்றை தகுந்த வரைபடத்துடன் விளக்குக. DC மோட்டாரின் தத்துவ அமைப்பு மற்றும் வேலை செய்யும் விதம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. மென்டலி பட்டையினுடைய குறைபாடுகள். மைட்டாசிஸ் மியாசிஸ்க்கு இடையே உள்ள வேறுபாடு. திசைசாரா தூண்டல் அசைவு என்றால் என்ன. கூற்று சிறுநீரகங்கள் வழியே யூரியா வெளியேற்றப்படுகிறது. காரணம் யூரியா ஒரு நச்சுத்தன்மையுடைய பொருள். இரத்தத்தில் அளவுக்கு அதிகமாக யூரியா குவிந்தால் இறப்புக்கு வழிவகுக்கும். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ISI FBO அப்மார்க்கு FSI கணினியுடைய தலைமுறைகள். இந்த வினாக்கள்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. 7 மார்க்கில் கேட்கலாம். இதான் 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ வீடியோ இப்போ வந்து ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் மாணவ நாசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணுவீங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகிட்டு இருக்கோம். தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவ நாசிரியர். இதோட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 சயின்ஸ் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் 9th ஸ்டாண்டர்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 2:30 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து 3 o'clock வரைக்கும் தான் எக்ஸாம் வந்து நடக்கும். இது வந்து பிரிண்டிங் மிஸ்டேக்கு. மொத்த மதிப்பெண் வந்து 75 மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. சயின்ஸ்னாலே நமக்கு 75 மார்க் தான் டெஸ்ட்டு.
1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 1 மார்க் இருக்குது. புக் பேக் 1 மார்க் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. அதே மாதிரி வேணும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கும் வினா எண் 22 கட்டாய வினா 7 × 2 14 மீச்சிற்றளவு வரையறு எதிர்மறை முடக்கம் குறித்து நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள்? மின்னோட்டம் வரையறு அதன் அலகினை தருக. நியூக்ளியான் என்றால் என்ன? அந்த கீழ்கண்ட மூலக்கூறுகளில் உள்ள பிணைப்பின் அடிப்படையில் அட்டவணையினை நிரப்புக. CaCl2 H2O CaO CaO KBr HCl CCl4 HF CO2 அயனி பிணைப்பு, சகப்பிணைப்பு, ஈதல் சகப்பிணைப்பு. ஸோ அது கீழே வந்து பார்த்திங்கன்னா நவீன அவர்தான விதியினை கூறு, கலப்படம் செய்யப்பட்ட உணவை உண்பதால் ஏற்படும் விளைவுகள், வேறுபடுத்துக, உறிஞ்சுதல், தன்மயமாதல், மியாசின் முக்கியத்துவத்தை எழுதுக. மியாசிஸோட முக்கியத்துவம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏவேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கும் வினா எண் 32 கட்டாயமாக விடையளிக்கும். 7 × 4 28 பல்வேறு வகையான இயக்கங்களை விளக்குக. மிதத்தல் விதியினை கூறுக. மின்காந்தத்தினுடைய பயன்களை கூறு. வண்ணப்பிரிகை முறை குறிப்பு வரைக. நெக்ஸ்ட்டு ஆக்சினேட்டரி மற்றும் ஒடுக்கி என்றால் என்ன ஒன்றிற்கு உதாரணம் கொடு. செயலக்கூறுகளை பற்றி எழுதுக. கல்லீரலுடைய பணிகள் யாவை? டெங்கு காய்ச்சல் எவ்வாறு பரவுகிறது? இதன் அறிகுறிகள் யாவை? கம்பல்சரி 4 மார்க் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 7 மதிப்பெண் வினா 7 மார்க் பொறுத்த வரைக்கும் திரவமானி அமைப்பு மற்றும் செயல்படும் விதத்தை படத்துடன் வரி. பிளம்பிங்கோட இயற்கை விதி நல்லா படிச்சுக்கோங்க. கதிர்படங்கள் மூலம் குளியாடி பின்வரும் நிலைகள் எவ்வாறு பிம்பத்தை உருவாக்கிறது விளக்குக. அதே மாதிரி அயனி சேர்மங்களுடைய பண்புகள், K மற்றும் Cl ஆகியவற்றின் எலக்ட்ரான் பகிர்வை எழுதுக. அமிலம், காரம் ஆகியவற்றை கண்டறியும் சோதனை. KMnO4 உள்ள Mn ஆக்சிஜனேட்டரை காண்க. நீராவி போக்கின் வகைகளை வரி. தட்டை புழுக்கள் உருளை புழுக்களுக்கு இடையே உள்ள வேறுபாட்டினை கூறு. வேறுபடுத்துக. மேக்ரோ மைக்ரோ தனிமங்கள். மனிதனுடைய உணவு பாதையினை வரி. ஸோ இதான் 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024க்கான கவர்மெண்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ வீடியோ உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத வந்து பார்த்தீங்கன்னா மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே கூட பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 9ஆம் வகுப்பு அறிவியல் 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன். ஸோ டோட்டல் மார்க் வந்து 75 மார்க்கு. டைமிங் வந்து 3 hours. சரியான விடையினை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒரு 12 கேட்டிருக்காங்க. இது எப்பவுமே புக் பேக் வந்து நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க் கம்பல்சரி, 4 மார்க் கம்பல்சரி, 7 மார்க் கொஷின் எல்லாம் படிச்சுக்கோங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் வந்து கொஷின்ஸ் எல்லாமே ரிப்பீட் ஆகும். ஸோ 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024க்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். சயின்ஸ் எக்ஸாமுக்கு இப்போ படிச்சுட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக அந்த கொஸ்டின் பேப்பரில் நல்லா படிச்சுக்கோங்க. நிறை மற்றும் இடையினை வேறுபடுத்துக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏசியினை விட டிசி சிறப்பியல்பை கூறு பொறுத்துக இருக்குது. தனிமங்கள் எவ்வாறு மந்த வாயுகளின் எலக்ட்ரான் அமைப்பிற்கு மாறுகின்றன. நீராவி போக்கு வரையிற. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே சரியாக தவறாக கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 7 × 4 28 பல்வேறு வகையான இயக்கங்களை விளக்குக. நெக்ஸ்ட்டு ஃபாரடேயின் மின்காந்த தூண்டல் விதியினை தருக. நியூக்ளியான் என்றால் என்ன? பாஸ்பரஸில் எத்தனை நியூக்ளியான்கள் உள்ளன? நவீன தனிம அட்டவணையின் ஏதேனும் 5 பண்புகளை குறிப்பிடு. நெக்ஸ்ட் வந்து பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்க்ளீரன் கைமா டேஸ் வகை டிஷ்யூ ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒளிசார் பசைவு, ஒளியீர் வளைதல் வேறுபடுத்துக. நமக்கு ஏன் வியர்க்கிறது? மனித சிறுநீரகத்தின் ஏதேனும் 2 பணிகளை குறிப்பிடுக. கலப்படம் என்றால் என்ன? கலப்படம் செய்யப்பட்ட உணவை உண்பதால் ஏற்படும் விளைவுகள். 7 மதிப்பெண் வினாக்கள் பொறுத்த வரைக்கும் 3 × 7 21. பொருளின் அடர்த்தி எவ்வாறு அப்பொருள் நீரில் மூழ்குமா அல்லது மிதக்குமா என்பதை தீர்மானிக்கிறது. கடல் நீரில் நீந்துவது ஆற்று நீரில் நீந்துவதை விட எளிது இருப்பது ஏன்? கதிர் படங்கள் மூலம் குளியாடியில் இருக்கும் நிலைகள் எவ்வாறு படத்தை உருவாக்கிறது? அதே மாதிரி டென்டால் விளைவு மற்றும் ப்ரௌனின் இயக்கம் ஆகியவற்றை தகுந்த வரைபடத்துடன் விளக்குக. அமிலம் மற்றும் காரம் ஆகியவற்றை கண்டறியும் சோதனை வரி. ஜெல்லி மீன் மற்றும் நட்சத்திர மீன் காரணம் கூறு வேறுபடுத்துக. மீன்களின் சிறப்பு பண்புகள் எதனும் இதனை பட்டியலிட. விவசாயம் மற்றும் தொழிற்சாலையின் நுண்ணுயிர்களுடைய பங்கினை விவரி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதான் 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ வீடியோ இன்ஃபர்மேட் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. நமக்கு 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் அரையாண்டு தேர்வுக்கான கொஸ்டின் பேட்டர்ன் 100 மார்க் வந்து எக்ஸாமு அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 75 மார்க் தான் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வைக்கிறாங்க. ஸோ இதுக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க.
ஸோ 12 1 மார்க் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் தென் கீழே வந்து பார்த்திங்கன்னா 7 to 14 2 மார்க் கொஷின் வந்து 7 அட்டன் பண்ணணும். எஸ்ஐ அலகு வரையிறு, பாஸ்கல் விதியினை கூறு, சரியா தவறா, பதகமாதல் வரையிறு. அதே மாதிரி தவளைகள் இருவாழ்விகள் என அழைக்கப்படுவது ஏன்? அதே மாதிரி நமக்கு ஏன் வியர்க்கிறது, சரியான கூற்றை தேர்வு செய்க, விரிவுபடுத்துக, ORS WHO. அதே மாதிரி பின்வரும் சேர்மங்களில் உள்ள தனிமங்களின் ஆக்சிஜனேற்ற எண்ணை கண்டறிக. நெக்ஸ்ட் வந்து 7 into 4 28 நிறை எடை வேறுபடுத்துக. ப்ளம்பிங்குடைய இயற்கை விதி நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி தனிம ஒரு அட்டவணையில் ஏதேனும் 4 பண்புகளை குறிப்பிடுக. பிணைப்பின் வகைகள் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நடுநிலையாக்கல் வினை என்றால்னு உதாரணம் கூட பொறுத்துக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மீன்களுடைய சிறப்பு பண்புகள் ஏதேனும் 5 பட்டியலிடு. எலும்பு இணைப்பு திசை என்றால் என்ன, எப்படி அவை நமது உடல் செல்கள் செயல்பட உதவுகின்றது, ஏதேனும் 2 உணவு பாதுகாப்பு முறையினை விவரி. அதே மாதிரி 3 into 7 21 பல்வேறு வகையான இயக்கங்களை விளக்குக. காற்றழுத்தமானியின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதத்தை விவரிக்கும். தனிமங்கள் சேர்மங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை எழுதி எடுத்துக்காட்டு தருக. அமிலங்கள் காரங்கள் பயன்களை தருக. மனிதனுடைய உணவு பாதை விவரி. பாக்டீரியாங்களோட வடிவத்தின் அடிப்படையில் வகைப்படுத்தி விளக்குவோம். ஸோ டோட்டலாக நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா 75 மார்க் தான் எக்ஸாமு. இது வந்து பிரிண்டிங் மிஸ்டேக், சரிங்களா? 75 மார்க் தான் சயின்ஸ் எக்ஸாமு. 25 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் அசஸ்மெண்ட் இருக்கும். ஸோ இதான் 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ வீடியோ பண்ணி தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.